Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 11. வீடு என்ற சொல்கிறீர்கள். 2 நிலைப்படியும் 4 ஜன்னலும் உள்ள நரகம் அது. மொசைத்தளம் போட்ட கசாப்பு கடை அது. மல்லியின் முகத்துக்கு நேரே கத்தி பளபளத்துக் கொண்டிருந்தது. கரிகாய் நறுக்க பயன்படும் சாதாரண சமையலறை கத்திதான் அது. எனினும் அதை அந்த பெண் ஓங்கியிருந்த விதமும் கத்தியின் நாக்கை காட்டிலும் அவள் கண்களில் தெரிந்த பளபளப்பும் மல்லியை அச்சம் கொள்ளச் செய்தன. அவளுடைய ஓங்கிய கையை மல்லி தன் கையினால் அழுத்த பிடித்து கொண்டான். மணிக்கட்டை அவன் இறுக்கிய இறுக்கலில் இன்னொரு பெண்ணாயிருந்தால் எலும்பு நொறுங்கி இருக்கும், கத்தியும் கீழே விழுந்திருக்கும். ஆனால் தான் செய்யவிருக்கும் காரியத்தை பற்றி உணரும் சக்தியை இழந்திருந்த பைத்தியமாதலால் இரட்டிப்பு மடங்கு வலிமை அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மல்லியின் பிடியை உதறிவிடுகிற மாதிரி திமிரிக் கொண்டிருந்தால் அழுத்தி அழுத்தி மல்லியின் விரல்கள் தான் வலிக்கத் தொடங்கின. இருவருக்கும் இடையே நுழையவும் முடியாமல் எட்டி விலகவும் முடியாமல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த பெரிய பெண்மணி ஸ்வர்ணா என்கிற அந்த பெண்ணின் தாய் திரும்ப திரும்ப பதைத்தாள். அடியே ஸ்வர்ணா, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமாக எங்கேயாவது பட்டுவிட போகிறது, கத்தியை கீழே போட்டுடு. விழிகளை உருட்டினாள் ஸ்வர்ணா. மூடமாட்டவும் வாய, இவனை கண்டத்துடமா வெட்டி நோர கிழிக்காம விட மாட்டேன். 24 மணி நேரம் நான் அனுபவிக்கிற நரக வேதனை உனக்கு என்ன தெரியும்? டாக்டர் என்று சொல்லி ஒரு பாவியை அழைத்து வந்து என் கண்மணியை கொன்றார் இல்லையா உன் மாப்பிள்ள? அந்த டாக்டரை தொலைத்து விடுவது என்று முடிவு பண்ணி அவன் வீட்டை கண்டுபிடிச்சேன். ஆனால் அவன் என் கண்ணில் படவில்லை. இவன் அவனோட தம்பி. நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், என்ன வேவு பார்க்க உன் மாப்பிள்ளை அமர்த்தியிருக்காரு. இவனை உயிரோடு விடுவேன் மாட்டேன். மல்லியின் கண்ணுக்கு மிக நெருங்கி வந்தது கத்தி. அதன் கூர்மை எவ்வளவு என்று துல்லியமாக புலப்பட்டது. அந்த திகிலான வினாடியிலும் மல்லியின் எண்ணங்கள் கிடுகிடுவென்று ஓடின. அப்பாவின் உயிரை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு தானும் தசரதனும் காமேஸ்வரியும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயன்றதும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நேரிட்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்ததும் நினைவு வந்தது. திரைப்பட விழாவின் போது மாதவியை தான் சந்தித்ததும் அவளை கைவிட்டு நழுவி வந்ததும் ஞாபகம் வந்தன. தங்கை காமேஸ்வரி தற்செயலாக காசியை சந்தித்ததும் அவனுடன் ஒரு தினத்தை ஆசையாக கழிக்க முயன்று மீண்டும் மனமொட்டாமல் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் நினைவில் எழுந்தது. அண்ணன் தசரதன் ஒரே ஒரு நாள் டாக்டராக பிராக்டிஸ் செய்ய முயன்றதும் யாரோ ஒருவர் அவனை அழைத்து போய் மிக மோசமான நிலையில் இருந்த சிறுவன் ஒருவனை பிழைக்க வைக்கும்படி கூறியதும் தசரதனின் பதற்றம் சரியாவதற்குள் சிறுவன் இறந்து விட்டதும் சிறுவனின் தாய் தசரதனை துரத்தி வந்து அச்சுறுத்தியதும் ஞாபகத்துக்கு வந்தன. அந்த பெண்ணிடம்தான் இன்று விதி தன்னை கொண்டு சேர்த்திருக்கிறது என்று நொடியில் உணர்ந்தான் மல்லி. உருக்கிரும்பில் செய்யப்பட்டதாக இருந்திருந்தால் கூட இந்நேரம் அவளுடைய கத்தி பிடித்த கை பொடி பொடியாக உதிர்ந்திருக்கும். ஆனால் ஸ்வர்ணாவின் கை தளரவில்லை. கண்ணுக்கும் நெஞ்சுக்குமாக மாறி மாறி குறிபார்த்து கொண்டிருந்த கையை இறங்கி விடாதவாறு தடுப்பதும் பெரும் பிரயத்தனமாக இருந்தது மல்லிக்கு. அவனுடைய இடது கையை சிறிதும் எழுப்ப ஒட்டாமல் அவளுடைய இடது கை அழுத்தி வளைத்து கொண்டிருந்தது. கடைசி முயற்சியாக மல்லி அவளுடைய மணிக்கட்டை இறுக்கினான். அவன் பற்கள் கிட்டிக்கொண்டன. நெற்றியிலும் தொண்டையிலும் தாடையிலும் நரம்புகள் புடைத்து கொண்டு நின்றன. உடம்பெங்கும் வியர்வை பிரவாகம் வழிந்தோடியது. விழிகள் தப்பி வெளியே ஓட விரும்பியவை போல இமை விளிம்பில் தத்தளித்தன. கண்ணிமைக்கும் நேரம் அவள் கை தளர்கிற மாதிரி தோன்றியது. ஒரு பெருமூச்சுடன் சட்டென வளைத்தான். அடுத்த வினாடி அவன் கண்டது செக்கச் சவேல் என்ற ரத்தம்தான். அவளுடைய கையை அழுத்தியதும் வேகமாக இறங்கிய கத்தி அவளுடைய விலாவின் ஓரத்தை கிழித்து விட்டது என்பது மல்லி புரிந்து கொள்ள 2 வினாடி பிடித்தது. ஸ்வர்ணா துவண்டாள். இதுவரை பிடித்து கொண்டிருந்த யாரோ திடீரென அவளை கைவிட்டு விட்டார் போல் தள்ளாடினாள். அப்படியே விட்டிருந்தால் மடையரென விழுந்திருப்பாளோ என்னவோ. சரையலென மல்லி அவளை தாங்கிக் கொண்டு தரையில் கிடத்தினாள். சொர்ணாவின் அம்மா ஏற்கனவே திகிலுடன் பதறிக்கொண்டிருந்தவள் குபுகுபு என பெருகும் ரத்தத்தை கண்டதும் மிரண்டு போனாள். ஓரடியாக ஐயோ குத்திட்டே பாவி என்று மல்லியின் மீது குற்றம் சாட்டி கத்தினாள். அந்த வீட்டுக்குள் இருப்பது ஒன்றல்ல 2 அரை பைத்தியங்கள் என்று உணர்ந்து கொண்டான் மல்லி. உடனடியாக ஒரு அதட்டல் போட்டு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திவிட்டால் பெரும் அமளி ஏற்பட்டு அக்கம்பக்கத்தார் கூடி விடுவார்கள் என்று போலப்பட்டது. நிறுத்துங்க அவன் பேச்ச, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் நேர்ந்து விடலை. சத்தம் போட்டவன் முற்றத்தில் உலர்த்தி இருந்த ஒரு டவலை எடுத்து தண்ணீர் தொட்டியில் நனைத்து ஓடி வந்து ஸ்வர்ணாவின் காயத்தை துடைத்தான். கத்தியினால் ஏற்பட்டிருந்த கீறலை இன்னொரு உலர்ந்த துணியால் அமுக்கினான். சில நிமிடங்களில் இரத்தப்பெருக்கு நின்றுவிட்டது. பிறகு சிறிது சிறிதாக
சிறிது சிறிதை கசிந்தது. எந்த ஆயின்மெண்ட்டும் ஆன்டிசெப்டிக்காக உபயோகப்படும் என்று ஊகித்தவனாக அலமாரியிலிருந்து ஒரு டியூபை பிதுக்கி களிம்பை வழித்து காயத்தின் மீது பூசினான். ஸ்வர்ணா வாயே திறக்கவில்லை. ரத்தம் வடிந்தால் திமிர் வடியும் என்பது உண்மைதான். சற்று முன்பு அவளுடைய முகத்தில் தென்பட்ட குரூரமும் வெறியும் வெயிலில் பனி மறைவது போல மெல்ல மெல்ல தேய்ந்தன. அவள் இப்போது மல்லியை பார்த்த பார்வையில் ஓரளவு குளுமை இருந்தது. தன் காயத்தை குணப்படுவதற்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டவன் தனக்கு பகைவனாக இருக்க முடியாது என்று நினைத்தால் போலும். நல்ல வேளையில் நீ போய் சேரப்பா, முதல்ல நன்றாய் வந்தாய் எங்கிருந்தோ என்று ஸ்வர்ணாவின் அம்மா இறைந்தாள். ஆனால் இருங்க போகலாம் என்றாள் ஸ்வர்ணா தீனமான குரலில். வெறிபிடித்து கத்திய போது அவ்வளவு விகாரமாக இருந்த குரல் இப்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆமாம், உங்களை உங்கள் வீட்டில் பத்திரமா சேர்ப்பித்து விட்டு போகிறேன் என்றான் மல்லி. என் வீடு? கசப்புடன் புன்னகை செய்தால் சொன்னான். வீடு நான் சொல்கிறீங்க? 2 நாள் படியும் 4 ஜன்னலம் உள்ள நரகம் அது. மொசைக் தளம் போட்ட கசாப்பு கடை. இருந்தாலும் அது உங்களுக்கே சொந்தமான நரகமாயிற்று என்று சிரித்தான் மல்லி. என்னதான் பொல்லாதவராக இருந்தாலும் உங்கள் கணவரின் இருப்பிடம் தானே உங்களுக்கும் இருப்பிடமாக முடியும். சொர்ணாவின் அம்மா மீண்டும் குறுக்கிட்டாள். கணவன் என்ற சொல் அவளை பயமுறுத்தி விட்டது. சொர்ணா, எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன் என்னை பார்க்க வர வேண்டான்னு. நான் என் கிடம் கெட்டு போகிறேன். மாப்பிள்ளைகள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுன்னு எத்தனை தடவை மன்றாடி இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறா. இன்றைக்கு ஏற்பட்ட அமர்க்கிழமை 7 ஜென்மத்துக்கு போயிரு. இவர் துணை வருகிறேங்கிறாரு. புறப்பட்டுடு. மாப்பிள்ளை ஊரிலிருந்து வருவதற்கு முன்பு போயிடு என்று கையை பிசைத்து கொண்டு பதறினாள். ஆமாம் என்று எழுந்து கொண்டாள் ஸ்வர்ணாவும். அவள் மனம் ஒழுங்காக திரும்பி படிமானத்துக்கு வந்து விட்டது. ஆனால் மல்லியின் மீது அவநம்பிக்கை அகலவில்லை. உங்களை நம்பி நான் வரலாமா? அந்த டாக்டருடைய தம்பி தானே நீங்கள்? என்னை கண்காணிக்கும்படி என் கணவர் சொல்லித்தானே இங்கே வந்தீங்க என்று கேட்டாள். டாக்டர் தசரதனுடைய தம்பி தான் நான் என்றான் மல்லி. ஆனால் உங்கள் கணவர் என்னை அமர்த்தலை என்று சொன்னானே தவிர அவரால் அமர்த்தப்பட்ட கருணாகரன் என்னை அமர்த்தினான் என்ற உண்மையை முழுவதுமாக கூறவில்லை. ஏன்னா நீங்கள் நம்பலாம். உங்களை பத்திரமா வீட்டில் சேர்ப்பிக்கிறேன் வாருங்க என்றான். அவள் ஒப்புதலுக்கு அடையாளமாக தலையசைத்து விட்டு தாயின் கைத்தாங்கலில் வாசலுக்கு வந்தாள். தெருவின் கோடியில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டிலிருந்து ஒரு ஆட்டோ அழைத்து வந்து ஏறச் செய்தான் மல்லி. வண்டி நகரும்போது கூட ஸ்வர்ணாவின் அம்மா அதன் கதவு மேலேயே கையை வைத்துக்கொண்டு, மறுபடியும் என்னை பார்க்க வராத சொன்னா, புத்தியுடன் பிழைச்சிக்கோ என்றவள் மல்லியிடம். முன்பின் தெரியாத பிள்ளை நீயே, எவ்வளோ பொறுப்புடன் உதவி செய்கிறப்பா, நீ நன்னா இருப்ப என்று வாழ்த்தினாள். பொறுப்பு? மல்லியின் உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது. மாதவியிடம் விடை பெற்று சென்று கருணாகரனை சந்தித்து இந்த ஸ்வர்ணாவை பின்தொடரும் வேலையை ஏற்றுக்கொண்ட பிறகு இதுவரை அவனையும் அறியாமல் எவ்வளோ ஆழமாக இறங்கிவிட்டான். மல்லி, வேண்டாம், மாட்டிக்கொள்ளாதே, ஓடிடு, நழுவி விடு, கழட்டி கொண்டு விடு என்று உள்ளுக்குள்ளே இடைவிடாமல் ஓலமிடும் குரல் எங்கே போயிற்று கொஞ்ச நேரமாய்? இல்லை, அது குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மிக பலவீனமாய், மிக தாழ்ந்த குரலில். அதுவும் கொஞ்ச நாளில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஒழிந்து விடுமோ? அந்த மறைவுக்கு முன்னோடியாகத்தான் இப்போது ஈனஸ்வரத்தில் ஒலிக்கிறதோ? மல்லிக்கு புல்லரித்தது. புதிய மல்லி பிறந்திருக்கிறேன் என்று மாதவியிடம் சொன்னது வெற்று சவடலான வார்த்தை அல்ல, விரைவில் சாத்தியமாக போகும் ஒரு சொல். உங்களிடம் எவ்வளவோ பேச வேண்டும் போல் இருக்கிறது. மல்லி திரும்பி நோக்கினான். அருகிலிருந்த ஸ்வர்ணா தான் பேசினாள். தெருவிளக்குகள் மாறி மாறி காருக்குள் பாய்ச்சிய வெளிச்சத்தில் அவளுடைய முகத்தில் அளவற்ற சோகத்தையும் பலவீனத்தையும் கண்டான் மல்லி. பெயருக்கேற்ற பொன்னிறம் அவள் மேனி. 2 நகைகளை அணிந்திருந்தால் நீள் வட்டமான முகத்துக்கு ஒரு தனி கவர்ச்சி உண்டு என்பதை கண்டான் மல்லி. அவள் உதடுகள் பவழ சிவப்பாயிருந்தன. கன்னங்கள் சற்றே வெளுத்திருந்ததால் அந்த சிவப்பு இன்னும் பளீரென்று தெரிந்தது. மணமாகி குழந்தை பெற்ற பெண் என்றாலும் ஒரு கல்லூரி யுவதியின் உடல்வாக்கு அவளிடம் தென்பட்டது. பேசும்போது அடிக்கடி கண்ணை கொட்டினாள் அவள். ஆனால் அது இயற்கையாக அமைந்திருந்த ஒழிய செயற்கையாக செய்து கொள்ளவில்லை. அவள் பெரும்பாலும் வருத்தத்துடன் தான் சிரித்தாள். அப்போதெல்லாம் அழும் குழந்தையை அணைத்து கொண்டு ஆறுதல் சொல்ல ஒரு ஆசை ஏற்படுமே, அதுபோல ஏக்கமாயிருந்தது மல்லிக்கு. உங்களுக்கு கல்யாணத்தை என் கணவரை ரொம்ப நாளாக தெரியுமா என்று கேட்டாள் சுவர்ணா. அவரை பார்த்தது கூட இல்லை என்று சொல்ல வாயெடுத்தான் மல்லி. ஆனால் சொல்லவில்லை. அவளுடைய நம்பிக்கையை தகர்க்க மனமில்லாதது ஒரு காரணம். அத்தோடு ஒரு பெண் தன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எந்த ஆடவனுக்கும் ஏற்படுகிற கிளுகிழுப்பு மல்லிக்கும் ஏற்பட்டுவிட்டது. அந்த இன்பத்தை அவ்வளவு சீக்கிரமாக இழக்க விரும்பவில்லை அவன். என்று மட்டும் படாமலும் பதிலளித்தான். அவர் ஒரு பயங்கரமான சந்தேக பிசாசு. என் வாழ்க்கை இப்படி அவலமானதற்கு காரணம் அந்த குணம்தான். நீங்கள் மட்டும் ஒரு மனத்தை மாற்ற முயற்சி செய்தா? ஒரு பெருமிச்சுடன் தன் பேச்சை நிறுத்தி கொண்டால் சொன்னான். செய்யலாம் என்றான் மல்லி. ஆனால்
கணவனுக்கு மனைவிக்கும் உள்ள உறவு ரொம்ப புனிதமானது. யாருக்கும் அதில் தலையிட உரிமை இல்லை. நீங்களே யோசித்து பார்த்தா அவரோட ஒத்துப்போவதற்கு ஒரு வழி காண முடியாதான்னு. ஆட்டோ பறந்து கொண்டிருந்தது. வெளியே பார்வையை பதித்தபடி தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல சொர்ணா சொல்லிக்கொண்டே வந்தாள். சில சமயங்களில் காற்றின் வேகத்தில் ஓரிரு சொற்கள் மல்லியின் செவியில் விழாமலே கூட நழுவின. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தவன். ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தேன். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு படிப்பும் விளையாட்டும் சொல்லித்தருவதில் என் வாழ்க்கை ஆனந்தமாக அமைதியாக போய் கொண்டிருந்தது. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இராணுவத்தில் இருக்கான். அம்மாவும் நானும் தான் குடும்பத்தில் செல்வம் புரளலை, ஆனால் செழிப்பாக இருந்தோம் உள்ளத்தளவில். அவள் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தான் மல்லி. காற்றிலே அவள் சேலை தலைப்பு பறந்து அவன் முகத்தில் படபடுத்தது. அதை எடுத்து அவள் தோளில் ஒழுங்காக படிய விட்டான். அதை அவள் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இடுப்பு காயத்தில் ரத்தம் கசிகிறதா என்று ஒரு முறை குனிந்து பார்த்தான். அதையும் அவள் தப்பாக எடுத்துக்கொள்ளாமல், இப்போது கொஞ்சம் தேவையில்லை என்று கூறினாள். அவன் நோக்கத்தை புரிந்து கொண்டு, அப்புறம் என்று தூண்டினான் மல்லி. ஒரு நாள் எங்கள் பள்ளிக்கூட கட்டிட நிதிக்காக இவர் கல்யாணம் தயாரித்திருந்த ஒரு படத்தை காலை காட்சியாக போட ஏற்பாடு செய்தாங்க. குறைந்த கட்டணத்துக்கு படத்தை கொடுக்கும்படி கேட்பதற்காக நானும் தலைமை ஆசிரியரும் போயிருந்தோம். குறைந்த கட்டணம் வேண்டாம், இலவசமாகவே தருகிறேன் என்று வாக்களித்தார் அவர். மறுநாள் என் வீட்டை தேடி வந்து என் அம்மாவிடமே பெண் கேட்டார். முதல் தாரம் இறந்து பல வருஷமாக கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பதாகவும் என்னை பார்த்த பிறகு அந்த எண்ணம் தோன்றியதாகவும் சொன்னார். உடனே ஒப்பிக்கொண்டீர்களா? 2-3 நாள் யோசனை செய்தோம். அம்மா வேண்டாம் என்று தான் சொன்னால் நான் தான் பரவாயில்லை என்றேன். அவருக்கு வயதும் அதிகமாக இல்லை, லட்சாதிபதி. ஒரு முறை மணந்து குடும்பம் நடத்தி வராததால் பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பார். என் அண்ணன் மிலிட்ரி சர்வீஸில் எங்கேயோ தூரதேசம் போய்விட்டான். அம்மா எத்தனை நாள் இருப்பாளோ? பிற்பட என் வாழ்க்கையை யார் எப்படி அமைத்து தரப்போகிறார்கள்? இதெல்லாம் யோசித்து மனம் ஒப்பி பிரியத்துடன் நான் அவரை மணந்தேன். ஆனால் ஆட்டோ டிரைவர் குறுக்கிட்டு, இந்த தெரு தானே சார் என்று கேட்டான். வெளியே பார்த்தான் மல்லி. ஆமாம், அதோ அந்த பெரிய மாடி வீடு என்றான். ஆனால் எல்லா 2ஆம் தாரக்காரர்களும் உண்டாகிற சந்தேக புத்தி அவருக்கும் உயித்து விட்டது. கண்டதற்கெல்லாம் என்னை சந்தேகப்பட தொடங்கினார். எல்லாம் கிடக்க என் அம்மாவை நஞ்சாக வருத்தார். நான் தப்பான வழிக்கெல்லாம் போகும்படி அவள் தான் பழக்கியிருக்கிறாள் என்று தானாகவே கற்பனை செய்து கொண்டு அவளும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் அவள் வீட்டுக்கு போகக்கூடாது என்று கண்டிப்பு பண்ணார். எனக்கு குழந்தை பிறந்தது. அதன் பிறகும் அவர் சந்தேகங்கள் அதிகப்பட்டு கொண்டே போயிற்று, தவிர குறையவில்லை. என்னோடு சேர்த்து என் செல்வனையும் விருத்தார். அவள் உதடுகள் துடித்தன, விழிமுனையில் கண்ணீர் துளிகள் பளபளத்தன. மல்லிக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. வீடு வந்துருச்சு, இறங்குங்க என்றவன் கதவை திறந்து மனத்தில் ஒரு விகற்பமும் இல்லாமல் அவள் கையை பிடித்து கொண்டான். வீட்டுக்குள் நுழைந்தான். நெல் என்று உருமலுடன் அவனை வழிமறித்தது ஒரு உருவம். கல்யாணத்தை மல்லி பார்த்ததில்லை, ஆனால் இவர்தான் என்று ஊய்த்து கொண்டான். எங்காடி போயிட்டு வர்ற ஓடுகாலி? யாருங்க என்று சீறினார் கல்யாணம். விலகுங்கள் என்று இடது முழங்கையினால் அவரை ஒதுக்கி தள்ளினான் மல்லி. ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறார் உங்கள் மனைவி, கத்தி குத்து காயம். ஒரு டாக்டர் வரவழைங்க முதல்ல. படுக்கையற இது. கத்தி குத்தா? கல்யாணம் திகைத்து தடுமாறினார். மல்லி அவரை லட்சியம் செய்யவில்லை. தன் படுக்கையறை எது என்று ஸ்வர்ணா சுட்டிக்காட்டினால் அந்த வழியில் அவளை உறுதியுடன் அழைத்துச் சென்றான். தொடரும்.